நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு வரப்போற செப்டம்பர் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில நடத்த போறாங்களாம். ஸோ அதுக்கான அனுமதியும் பாதுகாப்பும் வேணும்னு விழுப்புரம் ஏஎஸ்பியிடம் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர் மனு கொடுத்திருக்காரு. அதாவது மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநாட்டுக்கு தேவையான அனைத்து இடங்களும் கரெக்டா இருக்கு. ஸோ அதுக்கான பார்க்கிங் வசதியுடனும் தென் மருத்துவ வசதி, சாப்பாடு வசதின்னு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ எந்த ஒரு இடையூறும் இல்லாம மாநாடு கரெக்டா நடக்கிறதுக்கான எல்லாமே ஏற்பாடோட இருக்கு. ஸோ நீங்க பாதுகாப்பும் அனுமதியும் தரணும்னு மனுவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஓகே ஆயிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடமும் தேடிட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்காங்க. உண்மையும் சொல்ல போனால் மாநாட்டுக்கு அனுமதி தரமாட்டாங்கிறாங்கன்னு பொதுமக்கள் வரைக்கும் போயிடுச்சு இந்த நியூஸ். அதாவது ஆளும் கட்சி இடையூறு பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அது நம்ம தளபதியோடைய அரசியல் என்ட்ரிக்கு வேற லெவலில் பாசிட்டிவாக அமைஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு 1-லிருந்து 1.5 லட்சம் பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் இன்னொரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது முதல் மாநாட்டுக்கு நம்ம தளபதி 10 லட்சம் நிர்வாகிகளை திரட்டணும்னு நினைச்சாராம். பட் இடம் கிடைக்காதனால தான் விக்கிரவாண்டிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். ஆரம்பத்திலேயே இடையூறு தராங்க, என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.